எனக்கு ஷோல்டர் 3 இன்ச் வேணும் அப்படின்னா 3 அந்த 3/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். அதே மாதிரி நெக் வித்து தான் சொல்லிட்டேன். ஷோல்டர் அதுவும் நான் நல்லாவே தெளிவா சொல்லியிருக்கேன். நெக் அகலமா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஷோல்டர் ஆர்ம் ஹோல் லென்த், ஷோல்டர் இது எல்லாமே ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் நான் உங்களுக்கு நேத்தே ஃபார்முலா சொல்லிட்டேன். இப்ப இந்த இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, பேக் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பஸ்ட் பாயிண்ட் லென்த் இதெல்லாமே நம்ம கட்டிங்ல பாத்துக்கலாம். அதே மாதிரி அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படிதான், டாட் டிஸ்டன்ஸ் அப்படிதான். நெக்கினுடைய அகலம் உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்லி இருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷோல்டர் 3 இன்ச் வேணும் அப்படின்னா 3 அந்த 3/4 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், அதை நீங்க சேர்த்திக்கோங்க. மீதி வர்றது எல்லாமே உங்களுக்கு கழுத்தினுடைய அகலம். நெக்கு ஷோல்டர் வந்து எனக்கு தின்னாதான் வேணும், ஒரு 1.5 இன்ச் இருந்தா போதும் அப்படின்னா அது கூட 3/4 இன்ச். அந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான மெஷர்மெண்ட். அது வந்து சீம் அலவன்ஸ். கழுத்து பகுதியில கழுத்து பீஸ் நம்ம அட்டாச் பண்ணும்போது 1/4 இன்ச்சுக்கு தான் தையல் போடுவோம். அதே மாதிரி ஸ்லீவ் நம்ம ஆம்ல ஏத்தும் போது 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுவோம். இது எல்லாருமே ரெகுலரா நம்ம போடுற விஷயம். சப்போஸ் நான் ஸ்லீவ் ஏத்தும் போது 1/2 இன்ச் எல்லாம் நான் போட மாட்டேன், ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி தான் போடுவேன் அப்படின்னா நீங்க அந்த அளவை மட்டும் நீங்க இதுல வச்சா போதும். நம்ம பொதுவா 3/4 இன்ச் நம்ம வைக்கும் போது உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த அளவு தான் ஷோல்டர் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். எனக்கு இப்ப 3 இன்ச் ஷோல்டர் வேணும் அப்படின்னா நான் ஷோல்டர் வந்து 3.25 வச்சு கட் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலா எனக்கு 3 இன்ச் ஷோல்டர் கிடைச்சிரும். இதுவே நம்ம தைக்கிற அளவு வித்தியாசப்பட்டுச்சு அப்படின்னா 1 பாயிண்டோ 1/4 இன்ச்சோ அளவுல வந்து வித்தியாசம் வரலாம். அதனால அதையுமே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ல வந்து சீம் அலோன்ஸ் இன்க்ளூட் பண்ணணுமா? வித்துல புரியலைங்க எனக்கு. ஷோல்டர் வித் நம்ம கால்குலேட் பண்ணி பண்றோம்ல, அத ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். நான் இன்க்ளூட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கால்குலேஷனே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்ல அதுல சீம் அலோன்ஸ் தனியா இல்ல நான் தான் சொல்லிட்டேன், ஸ்லீம் அலவன்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் நான் அந்த கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஓகே, அந்த நம்ம வந்து 6 ஷோல்டர் 1/12 வந்ததுன்னா ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் by 2 அவ்வளவுதான். ஓகே, தேங்க் யூ. அதுல வேற எதுவும் நீங்க சேர்த்தவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா அது கூட நீங்க எக்ஸஸா வேற எதுவுமே நீங்க சேர்த்த வேண்டாம். நம்ம கால்குலேஷன் போடுறது சீம் அலவன்ஸ் அந்த இது எல்லாமே சேர்த்தி தான் நம்ம உள்ள இது பண்ணிருப்போம். அதனால அதுக்கு தனியா வந்து நீங்க சேர்த்த தேவையில்லை. சப்போஸ் நீங்க ஒரு அளவு பிளவுஸ வச்சு நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ராவா சீம் அலவன்ஸ் சேர்த்தணும். ஏன்னா ஒரு தைச்ச பிளவுஸ வச்சு நான் டிராப் பண்ணி நான் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துலதான் நீங்க வந்து சீம் அலவன்ஸுக்கு ஒரு போர்ஷன் வந்து நீங்க மார்க் பண்ணணும். மற்றபடி இப்ப கால்குலேஷன் போட்டு நம்ம போடுற எதுலயுமே நீங்க செப்பரேட்டா ஒரு சீம் அலவன்ஸை ஆட் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ. ஓகேங்க. அதே மாதிரி நெக் வித்து தான் சொல்லிட்டேன். ஷோல்டர் அதுவும் நான் நல்லாவே தெளிவா சொல்லியிருக்கேன். நெக் அகலமா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் சின்னதா தான் வரும். சரிங்களா? எனக்கு ஷோல்டர் வந்து ப்ராடா வேணும் அப்படின்னா நெக் வந்து க்ளோஸா தான் வரும். இந்த ரெண்டுமே ஒண்ணுல அதிகப்படுத்தணும்னா ஒண்ணுல குறையும். இது வந்து ஒரு ஃபார்முலாவே அதுதான். அதுல வந்து நம்ம ரெண்டுமே அதிகப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு ஃபிட்டிங்கும் பினிஷிங்கும் கிடைக்காது. அதனால நம்ம ஒன்னா உங்களுக்கு நல்லா டீப் நெக்கு க்ளோஸ் யூவா வேணும் அப்படின்னா ஷோல்டர் ப்ராடா தான் வரும். அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அதனால ரவுண்ட் நெக்கு நல்லா தின் ஷோல்டர் அப்படின்னா அதுதான் அதுக்கு ஃபார்முலா. வைட் நெக்கு தின் ஷோல்டர், க்ளோஸ் நெக்கு ப்ராட் ஷோல்டர் அப்படிதான் வரும். அதுல வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம பண்ண முடியாது. அது அந்த கால்குலேஷன் படி என்ன வருதோ அதுதான் நம்ம வச்சாகணும். இல்ல ஷோல்டரை நான் குறைக்கிறேன், எனக்கு இவ்வளவு அகலம் வேண்டான்னு குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் மேல ஏற ஆரம்பிச்சிடும். அதிகமா வைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஷோல்டரும் ஸ்லீவும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த இதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். அடுத்தது ஷோல்டர் ஆர்ம் ஹோல் லென்த், ஷோல்டர் இது எல்லாமே ஆர்ம் ஹோல் லென்த்துக்கும் நான் உங்களுக்கு நேத்தே ஃபார்முலா சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை நீங்க 6ஆ பிரிச்சுட்டு என்ன வருதோ அதை நீங்க மார்க் பண்ணுங்க. அதுக்குள்ள உங்க ஆர்ம் ஹோல் செட் ஆகுதான்னு பாருங்க. இல்லாட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர்லையும் ஆர்ம் ஹோல் லென்த்லையும் எந்த ஒரு டவுட்டுமே வர வேண்டாம்.
இப்ப இருக்கிறதுலயே நமக்கு ரொம்ப கால்குலேஷன் போட்டு கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா இந்த பாயிண்ட் இங்கதான் வரும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே தெளிவாயிரும். 1-2 பிளவுஸ் வெட்டும் போது உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த போர்ஷன் வந்து ஈஸியா போயிடும். ஏன்னா கரெக்டான பாயிண்ட் வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அந்த கப் ஷேப் வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து தள்ளி வரும், இல்ல ரொம்ப பிரஸ் பண்ண மாதிரி வரும், இல்லைன்னா ரொம்ப லூஸ் வரும். இதெல்லாம் தான். அதனாலதான் நம்ம அந்த எப்பவுமே அந்த பிளவுஸ் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். இப்ப இந்த இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, பேக் லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், இது எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட் உங்க கையில இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஒரு ஸ்டிச்சிங்காக அல்லது ஒரு கட்டிங் போடணும் இல்ல ஒரு பேட்டர்ன் போடணும் அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும், என்னென்ன சீம் அலவன்ஸ், என்னென்ன ஈஸ்ட் அலவன்ஸ் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட் யாருக்கு நீங்க எடுத்தாலுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் நெக்கா வைக்கும் போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சோ இதோ கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வரும். அதாவது ஒரு 10 இன்ச்சுக்கு மேல வந்தா மட்டும் நீங்க அதை ஃபாலோ பண்ணா போதும். அது வரைக்கும் நீங்க எல்லாத்துக்குமே இதே வச்சு நீங்க ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். ஷோல்டர் அளவும் சொல்லிட்டேன், ஆம்ஹோல் லென்த்தும் சொல்லிட்டேன், நெக்கினுடைய டிஸ்டன்ஸை பத்தின கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன அளவு வச்சா எப்படி நெக்கு வரும், ஷோல்டர் எப்படி வரும் அப்படிங்கிறது. இதை எல்லாமே நீங்க பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ப்ராப்பரான மெஷர்மெண்ட். நார்மலா ஒரு மெஷர்மெண்ட் இருந்தா ஃபிட்டிங் கிடைக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட் இதுதான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட நீங்க எடுத்து நீங்க தைச்சீங்க அப்படின்னாதான் அதுல வரும். ஏன்னா நம்ம பிளவுஸுக்கு கொடுக்குற ஒரு க்ளோஸ் நெக் தைக்கிறோம், ஒரு ஹை நெக் தைக்கிறோம், இந்த மாதிரி வர்ற இடத்துலயுமே ஒரு 1/4 இன்ச் வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும். ஒரு அதிகமான ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதிகமான அதுக்கான ஒரு லூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப டீப் நெக்கா வைக்கிறோம், அதுக்கும் நம்ம கரெக்டான அளவு வைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு லூஸ் வரும். அந்த சின்ன சின்ன லூஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்ம கத்துக்கும் போது அது எதனால வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எடுக்கல, அதனாலதான் அந்த லூஸ் வருது அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம ஆட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப டைட்டா கூட போயிடலாம். அப்ப நம்ம அதை பிரிச்சு விட்டுக்கலாம். பிரிச்சு விட்டுட்டா போதும், துணிதான் நம்ம சைட்ல கொடுத்துருக்கோமே அப்படின்னா நம்ம தைச்சதுக்கு அப்புறம் 10லன்னு பிரிக்கிறது வேற ஃபிட்டிங் தான். நம்ம கரெக்டா அவங்க பாடிக்கே அளவெடுத்து தைச்சு போடுறது வேற ஃபிட்டிங் தான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதை ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் போகுமே ஒழிய கரெக்டான பாடிக்கு நம்ம தைக்கல அப்படிங்கிறது மெயினான ஒரு ரீசன். அப்போ கரெக்டான அளவு வச்சு தைச்சா மட்டும்தான் அந்த பாடிக்கு நம்ம அதை தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அளவுல தப்பாயிருச்சு, நம்ம பிரிச்சு லூஸ் பண்ணிக்கிறோம், டைட் பண்ணிக்கிறோம், நெக் டீப் பண்றோம், பெருசு பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு அளவுல இருந்து இன்னொரு அளவுக்கு நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறது தான் கணக்கே ஒழிய அது ஆல்ட்ரேஷன்ங்கிற கணக்கு தான் வருமே ஒழிய பர்ஃபெக்டான ஃபிட்டிங் அப்படிங்கிறது வராது. அதனால நீங்க மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டா ப்ராப்பரா எடுத்து பழகுங்க. இந்த 10 கிளாஸுக்குமே நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம், 10-12 கிளாஸுக்குமே நான் ரிப்பீட்டடா இதை தான் நான் சொல்லுவேன். மெஷர்மெண்ட்டை மட்டும் ஒவ்வொரு நாளைக்குமே நீங்க ஒவ்வொருத்தருக்கு எடுத்து எடுத்து பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு கரெக்டா அந்த பாடியோடைய டிஃபரன்ஸ் என்ன, ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கும் போது எப்படி அளவெடுத்தா அது என்ன அளவா வருது. ஒரு சிலர் செஸ்ட்ல வந்து பர்ஸ் இதெல்லாம் கூட வச்சுட்டு மெஷர்மெண்ட் எடுப்போம். நம்ம தெரியாம எடுத்துட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னாலும் அது வேஸ்ட் தான். அதனால ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தர் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ரொம்பவே கவனமா எடுங்க. அதே மாதிரி வெயிஸ்ட் கிட்ட நம்ம ஒரு யோக் வச்சு நம்ம தைக்கிறோம், அந்த யோக்குக்கு கரெக்டான ஃபிட்டிங் நமக்கு வேணும் அப்படின்னா கரெக்டா அந்த யோக்குனோட ஷேப் ஃபுல்லாவே நமக்கு ஃபிட்டிங் கிடைக்கணும். இந்த எட்ஜ்ல மட்டும் எனக்கு இடுப்பு டைட்டா கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த யோக்கு ஃபுல்லாவுமே நமக்கு பாடி ஃபிட்டிங் கரெக்டா வரணும். இந்த யோக்கு கிட்ட இங்கெல்லாம் லூஸ் வரவே கூடாது. மெயினா நமக்கு வந்து இந்த யோக்கு கிட்ட வர்ற ஹூக்கு, அதுக்கு கீழே வர்ற 3 ஹூக்குமே ஃபிட்டிங் கரெக்டா இருந்தாதான்
நெக்கு அந்த கப் ஷேப்பு கீழே இறங்காம இருக்கும். அதே மாதிரி நமக்கு நேரம் ஆக ஆக பட்டி சுருண்டு போறது அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் வராம இருக்கும். அப்ப மெயினா இந்த யோக் போர்ஷன் ஃபுல்லாவுமே நமக்கு டைட்டா தான் இருக்கும். எனக்கு இந்த 2 ஊக்கு நல்லா டைட்டா ஃபிட்டிங்கா இருக்கு. இதுக்கு மேல இப்படி லூஸ் வருது அப்படின்னா கப் ஷேப் இறங்கும், பேக்ல நெக் வந்து லூஸ் ஆகும், ஷோல்டர் வந்து இறங்கி வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த யோக்குக்கு மொத்த டோட்டல் இதுவுமே நமக்கு டைட்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம போடுற பிளவுஸுமே ஃபிட்டிங்கா இருக்கும். லாஸ்ட் ஹூக்கே எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ட்டா அதோட பிளவுஸ் ஃபிட்டிங் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடாது. சைட்ல இருக்க அந்த யோக் திக்கா இருக்கிற யோக் ஃபுல்லாவுமே நம்ம போடுற ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடியோட ஒட்டி கரெக்டா டைட்டா இருக்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல கொஞ்சம் லூஸ் இருந்துட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த லாஸ்ட் அந்த யோக் போர்ஷன் ஃபுல்லாவுமே நமக்கு பாடியோட ஃபிட்டிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம போடுற பிளவுஸுமே நமக்கு ஃபிட்டிங்கா இருக்கும். அப்போ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி கிராஸ் பண்ணி நீங்க போட்டு பார்க்கும்போது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லூஸ் வரும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு உள்ள பெண்ட் பண்ணி நீங்க ஸ்டிச் போடணும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய சதைப்பிடிப்பா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த ஹூக்கே வந்து லாஸ்ட் ஹூக் போட முடியாம இருக்கும். ஆனா இடுப்பு சுற்றளவு கரெக்டா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம அவுட்டர்ல ஸ்லாண்டிங்கா ஸ்டிச் போடணும். அப்ப அந்த பாடிக்கு எப்படி நம்ம தையல் போடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த 3 தையல் சைட்ல போட்டீங்க அப்படின்னாதான் அதுவுமே ஃபிட்டிங்கா இருக்கும். டீப் நெக்குக்கு எல்லாமே இந்த பட்டி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி நீங்க தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாதான் பேக் வந்து நல்லா ஃபிட்டிங்கா தெரியுமே ஒழிய, இல்லாட்டினா அந்த எட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா நெக்கினுடைய இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த சைட்ல கொஞ்சம் லூஸ் வர மாதிரி இருக்கும். அதுவே இந்த இடத்துல யோக்கு நீங்க டைட்டா போட்டீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் நல்லா உங்களுக்கு பேக் சைட்ல ஃபிட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாத்தையும் நீங்க கவனத்துல வச்சீங்க அப்படின்னாதான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சிலர் ஒரு பிளவுஸ் போட்டா கூட மார்னிங் எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி தான் நைட் வரைக்குமே இருக்கும்.